guys, welcome back to my channel Simply with Vijay. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். And முட்டை குருமா and இடியாப்பம் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். முட்டை குருமா டிஃபரண்டான வேலை பண்ணிருக்கேன். And இடியாப்பம் வந்து ரைஸ் ஃப்ளோர்ல plain ரைஸ் ஃப்ளோர் ஸ்டோர் பாட் ரைஸ் ஃப்ளோர்ல இடியாப்பம் பண்றது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். Okay, let's go into the video. இந்த முட்டை குருமா பண்றதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை அண்ட் கரம் மசாலா, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பே லீஃப், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய தக்காளி ஒரு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் பியூரே மாதிரி, ஒரு 5 முட்டை, மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் பொடி, கொரியாண்டர் பவுடர், சால்ட், ஆயில், தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சம் தேங்காய், 2 சில்லி, க்ரீன் சில்லி, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் கசகசா. பேன் வச்சுட்டு பேன் சூடாயிடுச்சு, 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுக்கலாம், ஒரு பே லீஃப், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, ஆனியன்ஸ் வதங்கி ஒரு 2 மினிட்ஸில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ராஸ்மல் போட வரைக்கும் குக் ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு இந்த மாதிரி தக்காளியில் போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக தக்காளி குக் ஆகிடும். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இது ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ நீங்கள் வாட்டர் ஊற்றிக்கோங்க. காரம் உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். எல்லா முட்டையும் இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேஸில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடாமல் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி நான் ஏன் பண்ணியிருக்கேன்னா
சில வாட்டி வந்து எல்லோ வந்து பிடிக்காதுல்ல, ஸோ எல்லோ சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பீட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டோன்னா ஸோ எக்கோட எல்லோவும் அதோட மிக்ஸ் ஆகி ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆயிருக்கு. இந்த கிரேவியில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எம்மியான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். முட்டையெல்லாம் உடச்சி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இது கூட இப்போ வந்து இடியாப்பம் செஞ்சு பார்க்கலாம். இடியாப்பம் பண்ணுறதுக்கு பாக்கெட் ரைஸ் ஃப்ளோர் தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் மெஷர்மெண்ட்டை நீங்கள் இதில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு 2.5 கப்ஸ் போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாம். உள்ள வச்சு கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவை ரைஸ் மெஷர்மெண்ட் பண்ண கப்லேயே வந்து ஒரு 5 கப் ஆஃப் வாட்டர் போட்டிருக்கேன். அதனால பாயிலிங் ஸ்டேஜ் வரட்டும். இது கூட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒட்டாமல் வரத்துக்கு. இப்போ இது நல்லா கொதிக்குது. தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி விட்டுட்டு ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இடியாப்ப குழையில் இந்த அச்சு போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் அப்படியே ஒரு ஒட்டாமல் வரத்துக்காக ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இது மாதிரி இடியாப்ப தட்டு வச்சுருக்கேன். ஸோ மாவு உள்ளே போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இடியாப்பம் ரெடி. ஸோ இடியாப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நான் பண்ண மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா
சூப்பரான இடியாப்பம் வரும். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ப்ரௌன் சுகர் அண்ட் கிரேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன். இந்த இடியாப்பத்தில் வந்து குருமா வேணாம், இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னா இதில் கொஞ்சம் கிரேட்டட் கோகோனட் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சுகர் மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைஸ் ஃப்ளோரில் செஞ்ச இடியாப்பம் அண்ட் முட்டை குருமா ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பர் டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. அண்ட் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் பி பாசிட்டிவ். பை.